கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 47வது வசனம். மத்தேயு 13:47, மேத்யூ 13:47. அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருந்தது. அதாவது இங்கே சொல்கிறது பார்த்தீங்கன்னா, பெரிய வலை, டிராக் நெட்டுன்னு சொல்லுவாங்க. இஸ்ரவேல் தேசத்தில் மீன் பிடிக்கிறது ஒரு சிலர் தூண்டியில் பிடிப்பாங்க. அப்புறம் ஒரு சின்ன வலை போடுவாங்க. ஒரு சின்ன வலை போட்டு படவுலேருந்து அந்த வலையை இழுத்து அதுக்குள்ளே வரக்கூடியது. ஆனால் இங்கே போடுற வலை என்பது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடலில் ஒரு பக்கத்தில் ஒரு இதில் ஒரு முனையில் வலையை போட்டுட்டு இந்த படகுல வலையை அப்படியே போட்டுக்கிட்டே போவாங்க. போட்டுக்கிட்டே போயிட்டு அப்படியே சுற்றி பெருசாக, அதாவது ஒரு சில நேரங்களில் நிறையா மைல்ஸ் இந்த மாதிரி வலை வரும். அதனால தான் இது மிகப்பெரிய வலை. இந்த வலை என்பது, மிகப்பெரிய வலை என்பது என்ன, பெருசாக ஒரு பறந்து விரிந்த ஒரு காரியம், அதாவது எல்லாத்தையும் வாரிக்கொள்ளக்கூடிய. அதனால தான் இங்கே கர்த்தர் சொல்லும்போது ஒரு டிராக்னெட் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய வலைக்கு ஒப்பா சொல்கிறாரு. இது எப்போவுமே ஆண்டவர் சொல்லும்போது இப்படிப்பட்ட உபமானங்கள் சொல்வார். மத்தேயு 22வது அதிகாரத்தில் கல்யாண விருந்து என்று சொல்லக்கூடிய முதலாவது உபமானம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு ராஜா ஒரு கல்யாண விருந்துக்கு என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஊழியக்காரங்கிட்ட சொல்லி ஊரில் எல்லாருக்கும் இந்த நாளில் கல்யாணம் அப்படின்னு முன்னாடியே சொல்லிடுறாரு. அப்போ அவங்கள அந்த நாளும் வருது, அந்த கல்யாண விருந்து எல்லாமே ஆயத்தம் பண்ணிடுறாரு. ஆனால் அழைக்கப்பட்டவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வரமாட்டேங்கிறாங்க. ஒருத்தரும் ஒரு சாக்கு சொல்கிறாங்க. எனக்கு வயலில் வேலை இருக்குது, எனக்கு மாடு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் சாக்கு சொன்ன உடனே அப்போ அவர் என்ன செய்கிறாரு, மத்தேயு 22வது அதிகாரம் 9வது வசனத்தில், ஆகையால் நீ வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாண விருந்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள். என்ன, காணப்படுகிற யாவர், வழி சந்தில் போ, யாராக இருந்தாலும் சரி அவனை அழைத்து கொண்டு வா என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டி கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. எப்படி, எல்லாரும் யாராக இருந்தாலும் சரி, இப்போ கல்யாண அந்த வழி சந்தியில் உட்காந்து பிச்சை எடுக்கிறவனாக இருந்தாலும் சரி, நல்லவனாக இருந்தாலும் சரி, கெட்டவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் எல்லாரையும் கூட்டி கொண்டு வர சொல்கிறார். இப்போ எப்படி ஒரு பரலோக ராஜ்யம் ஒரு பெரிய வலை போட்டு அதில் எல்லாம், ஏன்னா நீங்கள் போடும்போது அதில் வலையில் மீன் மட்டும் வராது, எல்லாமே வரும். சமயத்தில் பாம்பு வரும், வேறு வேறு தேவையில்லாத பொருட்கள் வரும், குப்பை வரும், நண்டு வரும், எல்லாமே சிக்கும். ஏன்னா இந்த நாட்களில் நீங்கள் வலை போடும்போது ஒரு சில நேரத்தில் தேவையில்லாத பொருட்கள் எக்கச்சக்கமாக வரும். அதைத்தான் இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, யாராக இருந்தாலும் சரி, நல்லார் பொல்லார் யாராக இருந்தாலும் எல்லாரையும் உள்ளே கொண்டு வா என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தில் பிள்ளைகளை தேடிக்கொண்டு தான் இருக்கார். என்னத்துக்கு கொடுத்தாரு, தாம் என்ன தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை கொடுத்து என்ன பண்ணார், அதன் மூலமாய் ஒருவரும் கெட்டு போகக்கூடாதுங்கிறது தான் தேவனுடைய சித்தம். அப்போ அந்த சித்தம் நிறைவேறுவதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய ராஜ்யத்தினுடைய வலையை எங்கும் வீசக்கூடியவராக இருக்கிறார். அவர் நல்லவங்களை மாற்றம் ரட்சிக்கலைங்க. யாராக இருந்தாலும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க யாராக இருந்தாலும் சரின்னு சொல்லி, அவங்க நல்லவனாக இருந்தாலும் சரி, கெட்டவனாக இருந்தாலும் சரி, அவன் இஸ்ரவேல் தேச மக்களாக இருந்தாலும் சரி, புறஜாதியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வர முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியதா அவர் எல்லாருக்கும் தான் கூப்பிட்றாரு, எல்லாரையும் அழைக்கிறாரு. ஏன்னா தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை எதற்காக கொடுத்தாரு, இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்து, இந்த உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்து எல்லாரையும் ரட்சிப்பதற்காகத்தான். அப்போ பரலோக ராஜ்யம் என்பது ஏதோ ஒரு சிலருக்கு மாத்திரம் அல்ல. அதை நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. யூதர்கள் பண்ண தவறு என்ன தெரியுமா, அவர்கள் இது எங்களுடைய தேவன், இவர் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் கர்த்தர் எதற்காக யூதர்களை தெரிந்து கொண்டார், இவர்கள் ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையான தேவன், இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறாங்களே, இப்படி இருக்கிறாங்களே என்று சொல்லக்கூடியதாக அவர் என்ன,
அவங்க எல்லாருக்கும் இவங்க வெளிச்சமாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இஸ்ரவேலை தெரிந்து கொண்டாரு. அதே மாதிரி தான் இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்து உங்களை கிறிஸ்தவர்கள் அந்த பூமியில் வைத்திருக்கிறாரு. காரணம் என்ன? உங்கள் மூலமாய் என் மூலமாய் மற்றவர்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று. ஏதோ நீங்கள் தயவு செய்து நன்றாக அறிந்து கொள்ளுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்காக மரிக்கவில்லை, எல்லா பாவிகளுக்காகவும் உலகத்தில் உள்ள எல்லாருக்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார். அதனால எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை வழங்கக்கூடிய ஒரு கிருபையில் நம்ம நடந்து கொள்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பது உம்முடைய சித்தம். பரலோக ராஜ்யத்தில் எல்லாரையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பது உம்முடைய சித்தம். அதை நிறைவேற்ற நாங்கள் நல்லார் பொல்லார் வழி சந்தியில் உள்ளவங்க எல்லாருக்கும் உம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.